உங்களை நாய் கூட மதிக்காது, நீங்கள் முதலமைச்சரை திட்டுறீங்களா அப்படின்னு பட்னாவிஸ் பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் என்னை மௌனமாக்கணுமா, அது நீங்கள் என்னை கொண்டுதான் முடியும் அப்படின்னு மம்தா பானர்ஜி பேசியிருக்கிறாங்க. 2 பேர் மாநிலங்களில் எதற்கு இந்த மாதிரி கருத்துக்கள் பகிரப்பட்டு இருக்கு. இது மிகப்பெரிய சர்ச்சை தேசிய அளவில் ஏற்படுத்திட்டு இருக்குது. இந்த நிகழ்வில் பின்புலமாக என்ன நடந்துட்டு இருக்குது, அதற்கு கூட்டணி கட்சிகளே எதிர்ப்புகளையும் ஆதரவுகளையும் தெரிவித்திருக்கிறாங்க. தேசிய அரசியலில் இந்த 2 ஸ்பீச் அப்படிங்கிறது என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, இந்த வீடியோவில் முழுசாக பேசலாம் வாங்க. முதல்ல மேற்கு வங்கத்திலிருந்து தொடங்கலாம். மம்தா பானர்ஜி அவர்கள் என்னை மௌனமாக்கணுமா, நீங்கள் என்ன அதற்கு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சமீபத்தில் மேற்கு வங்கத்தில் ஒரு சிறுமி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு கொலை பண்ணப்படுறாரு. அந்த ஒரு நிகழ்வுக்கு மம்தா பானர்ஜி நேரில் போய் ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆளும் பாஜக அரசு என்ன பண்ணுறாங்க, அவங்களை தடுக்கிறாங்க. அவரை மம்தா பானர்ஜி வீட்டு சிறையிலும் வைக்கிறாங்க. இது போன்ற நிலவுகள் மேற்கு வங்கம் முழுக்க நடந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் கட்சியிலும் டிஎம்சி கட்சியிலும் நிறைய விவாதங்கள், எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குது, எம்பிக்களை விலைக்கு வாங்குது போன்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. 2ஆம் கட்ட தலைவர்கள் கைது செய்யப்படுவது, கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய தலைவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏற்படுத்தப்பட்டு கைது உள்ள வைக்கிறது. அப்படி இல்லைன்னா அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் நேரடியாக பாஜகவில் போய் இணைவது போன்ற விஷயங்களை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது மம்தா பானர்ஜி இந்த பேச்சை தொடங்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் என்னை மௌனமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இது போன்ற வேலை செய்யக்கூடாது, என்னை இருக்க வேண்டும் அப்படின்னு பேசுறாங்க. எங்களுடைய தொண்டர்கள் மீது ஏகப்பட்ட தாக்குதல்களை நடத்துறீங்க. நாங்கள் 15 ஆண்டுகள் அரசாண்டோம், மேற்கு வங்கத்தினுடைய ஆட்சி கட்டில் அமர்ந்திருந்தோம். அப்பெல்லாம் நீங்கள் எந்த ஒரு இது போன்ற ஒரு விஷயம் நாங்கள் பண்ணல, காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தலை. ஆனால் பாஜக ஆட்சிக்கு 1 மாதத்திற்குள்ளேயே இவ்வளவு வேலைகளை பண்றீங்க அப்படிங்கிற வார்த்தை முன்வைக்கிறார். எங்கள் தலைவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துறீங்க. மெஹபூபா மைத்ராவா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியுடைய மருமகன் மீது நடக்கப்பட்ட தாக்குதலாக இருக்கட்டும், 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது முட்டை வீச்சு போன்ற தாக்குதல் நடத்ததாக இருக்கட்டும் போன்ற விஷயங்களை பாஜக திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்குது. ஆனால் அரசினுடைய அதாவது காவல்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுமக்கள் வெகுண்டெழுந்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து போறாங்க. இது காவல்துறை செய்யக்கூடிய மிகப்பெரிய அராஜகம், ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறதுல பேசுறாங்க. அதையும் தாண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது தேவையற்ற ஊழல் குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், எப்போது 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பதியப்பட்ட ஒரு வழக்கிற்கு மிக கடுமையான தண்டனை இப்போது கொடுக்கிறது போன்ற விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. எங்களுடைய எம்பிக்களை தொடர்ந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறீங்க. என்ன நடந்தாலும் சரி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இயங்கும், மம்தா பானர்ஜியுடைய கால்கள் எப்போதும் ஓய போறதில்லை அப்படிங்கிற தோனியில மம்தா பானர்ஜியுடைய அந்த பேட்டி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கிறது. மம்தா பானர்ஜி பயன்படுத்திய இந்த வார்த்தை, என்னை கொன்றால் தான் நான் அமைதிப்படுத்தப்படுவேன் அப்படிங்கிற தோனியில் அவர் பேசிய பேச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மேற்கு வங்கத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இப்போ மம்தா பானர்ஜி தான் இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக மம்தா பானர்ஜி அறிவிக்கப்படாத ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். 60 எம்எல்ஏக்கள் இவருக்கு எதிராக திரும்பியிருக்கிறாங்க. மக்களவையில் 20 எம்பிக்கள் இவருக்கு எதிராக திரும்பி பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. மாநிலங்கள் எம்பிக்கள் ஒவ்வொருத்தராக ராஜினாமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட பேர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டு இருக்காங்க. இப்படின்னு கட்சிக்குள்ளும் சரி, ஆட்சியிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி அவருக்கு பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கும் பொழுது இது போன்ற ஒரு வாதத்தை முன் வச்சு பேசியிருக்கிறார். அப்படிங்கும்போது மம்தா பானர்ஜியுடைய மன உறுதியை காட்டுது அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் அவர் அரசியலின் கடைசி அத்தியாயத்தில் இருக்கிறாரு, அதனால தான் இது போன்ற ஒரு பேச்சை பேசியிருக்கிறாரு அப்படின்னு இன்னொரு தரப்பும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் மேற்கு வங்க அரசியல் அப்படிங்கிறது தேசிய அரசியல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதாவது ஒருவேளை மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தை ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்றிருப்பார் அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். 3வது அணிக்கான முயற்சியை கண்டிப்பாக அவர் எடுத்திருப்பார். அவர் எடுத்திருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் அவர் பின்னாடி நின்றிருப்பார், அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னாடி நின்றிருப்பார், தேஜஸ்வி யாதவ் பின்னாடி நின்றிருப்பார். உத்தரப்பிரதேசத்தில் இப்ப காங்கிரஸ் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் எல்லாம் மனசில் வச்சுட்டு அகிலேஷ் யாதவ் அந்த கணிக்கு வந்தால் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படியே ஒரு நிலை தான் இருக்குது. அது மாதிரி ஹேமந்த் சோரன் போன்றவர்கள் அமைந்திருப்பாங்க. இது இப்போ எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாநில கட்சிகளுக்கான ஒரு கூட்டணியாக மாறி இருக்கும், 3வது அணி உருவாகி இருக்கும். இப்போதும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட மம்தா பானர்ஜி தனித்து நிற்கிறார் அப்படின்னும், அவருக்கான ஆதரவு குரல்கள் கட்சிக்கும் இல்லை, உள்ளேயும் இல்லை, வெளியும் இல்லை அப்படின்னு நிலையும் இருக்குது அப்படின்னும், 2ஆம் கட்ட தலைவர்கள் பெருவாரியாக வெளியேறிக்கிறாங்க அப்படின்னும், எம்எல்ஏக்கள் எதிராக நிற்கிறாங்க அப்படிங்கும்போது மம்தா பானர்ஜி தனியாக களமாடுவதை விரும்பலை அப்படின்னும், காங்கிரசின் கூடிய பயணிக்க தான் விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் அடிபடுது. ஏன்னா 2024 தேர்தலுக்கு முன்னாடி மம்தா பானர்ஜி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு காய்கள் நகர்த்திட்டு இருந்தாரு. அப்போ திமுக தான் என்ன பண்ணாங்க, ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் அதோட மையமாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு சரியான பாதையில் இயங்க முடியும். தனிப்பட்ட மாநில கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படும் பொழுது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிற வாதத்தை தொடர்ந்து முன்வச்சு அழுத்தம் கொடுக்கப்பட்டு காங்கிரசின் பிரதமர் வேட்பாளராக
ராகுல் காந்தி தான் இருந்தார் அப்படின்னு நம்மால் பார்க்க முடியுது. இதெல்லாம் போச்சு பார்க்கும் பொழுது மம்தா பானர்ஜி வெளியேறி இருக்கிறது அப்படிங்கிறது 3வது அணி உருவாக்கத்தில் மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் இன்னுமே பிரகாசமாக இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் பட்னாவிஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாய் கூட உங்களெல்லாம் மதிக்காது, நீங்கள் எங்களுக்கு எதிராக கருத்து சொல்கிறீங்களா, முதலமைச்சரை திட்டி பேசுகிறீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, சமீபத்தில் ஜூன் 1ஆம் தேதி ஒரு சுரங்கப்பாதையை திறந்து வைக்கிறார். அதாவது மும்பை டு புனே விரைவு சாலை ஒரு சுரங்கப்பாதையை திறந்து வைக்கிறார். அது 6000 கோடிக்கு மேலே மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒரு சாலை. ஜூன் 6 திறந்து வைக்கப்பட்ட அந்த சுரங்கப்பாதை ஜூலை 6ஆம் தேதி சரியாக 1 மாதம் 5 நாட்களில் ஒரு மழை ஒன்று பெய்யுது. மழை பெஞ்சோடனே இந்த சுரங்கப்பாதை தாங்காமல் இடிஞ்சு சரிஞ்சு விழுகுது. அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 நபர்கள் அதை சிக்கி உயிரிழந்து போகிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது சோசியல் மீடியாக்கள் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாவது பல்வேறு தரப்பினர்கள் மீம்களாகவும் விமர்சனத்தையும் சரி தன்னுடைய எதிர்கருத்துக்களையும் தெரிவிக்க தொடங்குறாங்க. அப்போ நவீன் பட்னாவிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் தரப்பு பல்வேறு விதமான கண்டன குரல்கள் இவருக்கு எதிராக வருது. மகாராஷ்டிராவை பற்றி நாங்கள் பேசிட்டோம்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு கட்சியை பற்றி பேசும்பொழுது இது எப்படி ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவை பற்றி பேசுனதாக அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. எதிர்த்து விமர்சித்தால் அப்படின்னா கூட வழக்கு தொடர்வது, இது போன்ற கொச்சையான விவாதங்களை முன்வைக்கிறது அப்படிங்கிறதுனால நடந்துட்டு இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய, அதாவது நாய் கூட மதிக்காது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இல்லையா, இதே ஒரு வார்த்தை இன்னொரு பக்கம் போட பொருத்தி பாருங்களேன். இதே போன்ற ஒரு கருத்தை தான், இது போன்றவர்களை இது ஒரு நாகரிகம், இதை விட கொஞ்சம் நாகரிகமாகத்தான் பேசினார் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. என்ன சொன்னார் அப்படின்னா, கரப்பான் பூச்சிகளோட ஒப்பிட்டு பேசினார். அந்த ஒப்பிட்டு பேசினதுக்கு பிறகு சிஜேபி அப்படிங்கிற கட்சி உருவாகுது. சோஷியல் மீடியாக்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜந்தல் மந்தல் இப்போ வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அது இளைஞர்கள், வட இந்திய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு குரலை அந்த இது ஏற்படுத்திட்டு இருக்குது. பல்வேறு கட்சிகளை சேர்ந்த எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஜந்தல் மந்தலை நோக்கி போகிறாங்க. அவங்க போராட்டத்திற்கு ஆதரவையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியக்கூடிய அதே நேரத்தில் பட்னாவிஸ் பயன்படுத்தியிருக்கும் இந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறதும் சோஷியல் மீடியாக்கள் மிகப்பெரிய ஒரு கண்டன குரலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது முதலமைச்சருக்கு அழகா. மகாராஷ்டிரா போன்ற மிகப்பெரிய மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுமானம் 6000 கோடி செல்லப்படக்கூடிய கட்டுமானம் ஒரே மாதத்தில் இடிந்து விழுது. அது தொடர்பான விமர்சனம் முன்வைக்கப்படுது. அந்த விமர்சிப்பவர்களை நோக்கி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இப்படி பேசுவது சரியா அப்படிங்கிற ஒரு வாதத்தை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வச்சிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அஜித் பவாரோடைய கட்சியை சேர்ந்தவர்களும் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவரும் இந்த கருத்துக்கும் சரி, அந்த ஒரு திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா, அதற்கும் எதிராக தங்களுடைய கண்டன குரலை எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அஜித் பவார் இருக்கும் பொழுதே இந்த ஒரு புரசல் அப்படிங்கிறது பாஜகவிற்கும் அஜித் பவார் அவர்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. அஜித் பவார் தடிந்து வந்துருவார், மீண்டும் எதிர்க்கட்சிகளுக்கு ஒருங்கிணைச்ச ஒரு கூட்டணி உருவாக்குவார் அப்படின்னு பேச்சு அடிபட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு விபத்தில் மரணித்து போகிறார் அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ அந்த கூட்டணிக்குள்ளேயே அஜித் பவாருடைய கட்சியை சேர்ந்தவர் எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு குரல் தெரிவிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக மாறி இருக்குது. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாக்கள் மிகப்பெரிய பேசப்படும் போது இளைஞர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய கொந்தளிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு எதிர்ப்பு குரலை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கும்போது இதுக்கு அரசியல் காய் நகர்த்தல்கள் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற தோணியிலும் அரசியல் விமர்சகர்கள் தன்னுடைய பார்வையை முன்வைக்கிறாங்க. ஒருவேளை அந்த கட்சி வெளியேறி மீண்டும் சரத்பவார் கூட இணைந்து எதிர்க்கட்சிகளோட கூட்டணி உருவாக்கப்படும் பட்சத்தில் அது மிகப்பெரிய தாக்கத்தை மகாராஷ்டிரா அரசியலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான வாதத்தையும் முன்வைத்திருக்காங்க. இது எப்படியாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் இது போன்ற வார்த்தைகளை ஏன் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அரசு என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த ஒரு 6000 கோடி இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதை ஒரே மாதத்தில் இடிந்து விழுந்ததற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கடவுளோட செயல், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, கடவுளோட செயல், இயற்கை சீற்றம் ஏற்பட்டுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு செலவுப்பட்ட தொகை அப்படிங்கிறது 6000 கோடி ரூபாய் திறந்து ஒரே ஒரு மாதத்துக்குள்ளே அது தரைமட்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது போன்ற ஒரு வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தங்களோட வாதத்தை முன்வைக்கிறாங்க. 2 மாதங்கள் கட்டி 2 மாதங்கள் கூட ஆகாத ஒரு கட்டுமானம் இடிந்து விழுது. அது மட்டும் இல்லாமல் 3 உயிர்கள் அங்கே போயிருக்குது. ஆனால் அது எந்த ஒரு பொறுப்பும் எடுத்துக்கலாமல் நேரத்துக்கு இறக்கி இயற்கையின் மீது பழியை போட்டு தப்பிக்க பார்க்குது இந்த அரசு அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டையும் வைக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஓகே மக்களே, நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு பக்கம் மக்களுடைய வரிப்பணத்தில் 6000 கோடி செலவு பண்ணப்பட்டு கட்டப்பட்ட ஒரு கட்டுமானம் இடிந்து விழுது. அதை எதிர்த்து விமர்சிக்க கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை நாய் கூட மதிக்காது அப்படின்னு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பேசுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது சாமானிய மனிதனுடைய கருத்தாகவும் இருக்கும். அதுபோல இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் தன்னுடைய கருத்துரிமை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நாம ஒரு கருத்து தெரிவிக்கும் போது இதுக்கு இவ்வளவு கடுமையான எதிர்வினை வருவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது ஒரு புறம் இங்கே நடக்கக்கூடிய விஷயம். இன்னொரு பக்கம் என்னை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு மம்தா பானர்ஜி பேசிய விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2 நிகழ்வு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.